ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் பச்சை பயிரை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா முளைவு விட்டு வரும். இப்போ நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இதை தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிச்சிடலாம். வடிச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஓவர் நைட் நம்ம விட்டோம்னா காலையில் அது நல்லா சூப்பராக முளை கட்டி வந்துடும். பச்சை பயிரோட நன்மைகள் நம்ம பார்த்தோம்னா இது விட்டமின் ABCE எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாத கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைய இதில் இருக்குது. இது நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இப்போ வாங்க எப்படி தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிறு முளை கட்டினதை நம்ம சேர்த்துக்கணும். ஃபுல்லாக இதை நம்ம நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்பப்போ எப்போ தோசைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு நம்ம சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் அது நம்ம உடம்புல இருக்க திசு ஆரோக்கியப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதயத்தை பலப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம உணவில் ரொம்ப அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கிட்டு இதை கலக்கிக்கலாம். இந்த தோசை நல்லா கல்லில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இது இருக்குது. இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த தோசை நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா சூப்பராக வரும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய தோசை சுடணும் போல் ஆசை வரும். அந்தளவு இது நல்லா கல்லில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நல்லா நைஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம். பச்சை பயிர் புரதம் சத்தும் நிறைய அதிகமாக இருக்குது. இதில் இல்லாத சத்துக்களே இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம பெரியவங்க, குழந்தைங்க எல்லாரும் செய்து சாப்பிட்லாம். தேவையான எண்ணெயை விட்டுட்டு இப்போ நம்ம இது செவக்கட்டும் வெயிட் பண்ணலாம். நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். சுவையான பச்சை பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சட்னி, கார சட்னி, சாம்பார் இது எது கூட தொட்டு சாப்பிட நல்ல சுவையோடு இருக்கும். இந்த ஆரோக்கியமான உணவை நீங்கள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான வாழ்த்துக்கள்.